குட் மார்னிங் ட்ரேடர்ஸ். ஆக்சுவலாக நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இந்த இடத்துல கீழே டச் ஆகிட்டு இந்த ரெசிஸ்டண்ட்டில் பார்த்தீங்கன்னா டச் ஆகிட்டு அதில் ஒரு ரிஜெக்ஷன் ஆகிட்டு புல்லிஷ் கேண்டில் வச்சது அப்படின்னா நம்ம பை போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தது. சேம் அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ரிஜெக்ஷன் கொடுத்தது கேண்டில். ரிஜெக்ஷன் கொடுத்துட்டு அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆச்சு. ஸோ புல்லிஷ் கேண்டில் பார்த்தீங்கன்னா நம்மளோட என்ட்ரி சொல்லியிருந்தோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்ட்ரி அதாவது 449 4449 வரைக்கும் சப்போஸ் கீழே போச்சு அப்படின்னாலுமே 38 வரைக்குமே நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தது. ஸோ இங்கிருந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து அப்சைடு மூவ் ஆகி இங்கே இருக்கிற ஆர்டர் பிளாக், ஆக்சுவலாக நம்ம எதை வச்சு டார்கெட் பேஸ் பண்ணுறோம் அப்படின்னோம்னா இங்கே இருக்கிற ஆர்டர் பிளாக், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டர் பிளாக் க்ளீனாக தெரியுது. இதோ இருங்க ஜூம் பண்ணிக்கலாம். இங்கே இருக்கிற ஆர்டர் பிளாக் பார்த்தீங்கன்னா இந்த கிரீன் கேண்டல், இந்த ஆர்டர் பிளாக்கை வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக டேப் பண்ணோம் அப்படின்னு சொல்லி தான் நம்மளோட நெக்ஸ்ட் மூவ் இருந்தது. ஸோ இதுக்கு மேலே இருக்கிற லிக்விடிட்டியை கிராப் பண்ணோம். ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டிபி செட் பண்ணியிருந்தோம். ஸோ இங்கேருந்து புல்லிஷில் மார்க்கெட் வந்து அக்ரெசிவாக வந்து ஒரு சின்ன சின்ன புல் பேக் கொடுத்து ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட டிபி வந்து ஹிட் பண்ணிருச்சு. கிட்டத்தட்ட டைம் பார்த்தீங்கன்னா காலையில் 5 o'clock ஆர் 6 o'clock இந்தியன் டைமில் 6 o'clock நம்ம டிபி வந்து ஹிட் பண்ணிருச்சு. டோட்டல் பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 56 பாயிண்ட்ஸு. இதுல இருந்து நம்ம ட்ரேட் எடுத்ததுல இருந்து 56 பாயிண்ட்ஸ். டிபி வந்து இருங்க, டிபி வந்து 56 பாயிண்ட்ஸ் வந்து அச்சீவ். 56 பாயிண்ட்ஸ் அச்சீவ் ஆச்சு. அச்சீவ் 100% அச்சீவ். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 100% அச்சீவ் ஆயிடுச்சு. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே என்ட்ரிக்கு பார்த்தீங்கன்னா என்ட்ரிக்கு பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணணும். வெயிட் ஃபார் என்ட்ரி, வெயிட் ஃபார் தி என்ட்ரி. ஸோ என்ட்ரிக்கு வந்து வெயிட் பண்ணி என்ட்ரி எடுக்கணும். ரொம்ப முன்னாடியே நம்ம என்ட்ரி எடுத்துட்டோம் அப்படின்னோம்னாலுமே எஸ்எல் ஹிட் ஆயிரும். ஸோ அதனால என்ட்ரி எந்த இடத்துல எடுக்கணுங்கிறத டிசைட் பண்ணி எஸ்எல் எங்கேங்கிறதையும் டிசைட் பண்ணிட்டு டிபி எங்கேங்கிறத டிசைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து என்ட்ரி எடுக்கணும். என்ட்ரி எடுத்துட்டு மேக்ஸிமம் எஸ்எல் வரைக்கும் போனாலுமே மேக்ஸிமம் ரொம்ப எமோஷ்னலாக இதாகக்கூடாது, அரெஸ்ட் ஆகக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு இது வரைக்கும் போயிட்டு கூட மார்க்கெட் இது வரைக்கும் போயிட்டு கூட ரிவர்ஸ் ஆகும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்னைப்பர் என்ட்ரி, ஆக்சுவலாக ஸ்னைப்பர் என்ட்ரி, இது ஸ்னைப்பர் என்ட்ரி அண்ட் எக்ஸிட். பக்காவாக பார்த்தீங்கன்னா ஸ்னைப்பர் என்ட்ரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அக்யூரேட்டாக நம்ம வந்து எடுத்துருக்குறோம். இந்த இடத்துல ரிஜெக்ஷன் ஆச்சுன்னா அடுத்த ஒரு புல்லிஷ் கேண்டில் இதுக்கு மேலே என்கல்ஃப் பண்ணுச்சு அப்படின்னா நம்ம இங்கே எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் எடுத்திருக்கோம் பாருங்க எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா உடனே அக்ரெசிவாக போய் நம்ம டிபி வந்து ஹிட் பண்ணிடுச்சு. 1 பாயிண்ட் 2 பாயிண்ட் இல்லை, மொத்தம் பார்த்தீங்கன்னா 56 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம கேப்சர் பண்ணியிருக்கோம் 100%. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்க மறுபடியும் சொல்கிறதா, இது வந்து எஜுகேஷனல் பர்பஸ் ஒன்லி. ஐ எம் நாட் அ ஃபினான்சியல் அட்வைசர். அதே மாதிரி மார்க்கெட் இஸ் சப்ஜெக்ட் டு ரிஸ்க். ஸோ டெமோவில் ட்ரேட் பண்ணுங்க. ஓகே, இதை வச்சு உடனே மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ரி அப்படின்ற மாதிரி வேண்டாம். ஃபஸ்ட்டு டெமோவில் ட்ரேட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் டெமோவில் ட்ரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஓகேவாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அமௌண்ட் ஃபில் பண்ணி பண்ணணும். இதில் சென்ட் அக்கௌண்ட்ஸும் அவைலபிள் இருக்குது. 1 ரூபிக்கு பார்த்தீங்கன்னா 1 ஈக்குவல் டு 1 சென்ட் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ அதில் கூட நீங்கள் பண்ணலாம் மினிமம் அமௌண்ட்டில் வச்சு. அதுக்கு லிங்க்கு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ்னஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது எக்ஸ்னஸில் தான் ஆக்சுவலாக பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணுறதா இருந்துச்சுன்னா எக்ஸ்னஸில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு லிங்க் இருக்குது, அந்த லிங்க்கில் போயிட்டு கொடுங்க. இன்னும் கொஞ்சம் ஒரு 2-3 டேஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா டெலகிராம் சேனலில் ஆரம்பிக்கும். டெலகிராம் சேனலில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக உடனடியாக வரக்கூடிய நெக்ஸ்ட் மூவ் அப்படிங்கிறத உடனே போஸ்ட் பண்ணுற மாதிரி ஐடியா இருக்குது. ஸோ அதனால் இதை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் அப்டேட்டில் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா சில அப்டேட்ஸ் கொடுப்போம். ஸோ அந்த அப்டேட்டை நீங்கள் இது பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ தான், இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃப்ரீயாக தான் கொடுத்துட்ருக்கு.
ஃப்ரீயில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நம்ம கேப்சர் பண்ணுறோம். 40 பாயிண்ட்ஸ் இதுக்கு முன்னாடி இருக்கிற ரீசெண்ட் வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள். இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணி தான் நான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ இந்த பேஸில் நீங்கள் ட்ரை பண்ணி எடுங்க, நீங்களும் ப்ராஃபிட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஆல். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் மொமெண்ட்டு பார்த்துட்டு உங்களுக்கு வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னா மட்டும்தான் வீடியோ போஸ்ட் பண்ணோடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, தேங்க்யூ ஆல்.